இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி ஜாவா எடிட்டரில் மொபைலில் விளையாடுறதுக்கு பார்க்க போகிறோம். இது ஸ்கிப் பண்ணாமல் நான் பண்ணுற ஸ்டெப் அப்படியே பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் காய்ஸ். அப்புறம் என்னை கமெண்டில் திட்டக்கூடாது. முக்கியமாக இந்த வீடியோ வந்து பிஎஃப் ஜோக்கருக்கு தான் கெட்டா போட்டு சொல்கிறேன். இப்போ ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு இந்த இது கொடுத்துருங்க. அது மேலே எம்ஜே லான்ச்சருன்னு போட்டிங்கன்னா ஒரு எம்ஜே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, எம்ஜே லான்ச்சர் போட்டிங்கன்னா இந்த இது வரும். யாருக்கா தெரியலன்னா ஸ்கிப் பண்ணுறங்க, தெரிஞ்சால் பார்த்து எப்படி பண்ணுங்க பார்த்துங்க. இது இப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ப்ரோ. ஆகவே இது ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வரும். அதில் வந்து நீங்கள் இந்த இது கொடுத்துட்டா அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ வச்சுட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் அதை சும்மா டைப் பண்ணிக்கிறேன். அதுமாதிரி உள்ளே போட்டேன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு வருஷம் மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணணுன்னா இந்த பாருங்க, க்ரியேட் நியூ இன்ஸ்டன்ஸ் இருக்கா, அது கொடுத்துட்டு க்ரியேட் ஃபேப்ரிக் இன்ஸ்டன்ஸு. உங்களுக்கு இது ஃபேப்ரிக் இருக்குது, குட்ஸ் இன்ஸ்டன்ஸ் இருக்குது, லாஜிக் இன்ஸ்டன்ஸ் இருக்குது, இது மாதிரி நிறைய இன்ஸ்டன்ட் இருக்குது. மாட் பேக்கும் இருக்குது. அதை எப்படி பண்ணணும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இது இப்போதைக்கு இது இப்படி உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கேம் இந்த கேம் வெர்ஷன் இருக்குதுல்ல, இதில் வந்து இது கொடுத்துட்டு உங்களுக்கு இதில் எந்த வெர்ஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். அங்கே பாருங்கள், இதில் உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணால் வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு 2.1 கொடுத்துட்டு இந்த இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இங்கே கொஞ்சோண்டு இன்ஸ்டால் ஆகும், அதுக்கு வெயிட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேலு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது இங்கே இருக்கும். இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் இது இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே இருக்குதுல்ல, அதை ப்ளே கொடுத்துருங்க. சரிங்களா? பண்ணுற ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, அதுவும் மிஸ் பண்ணுறாதீங்க. அதுவுமே நீங்கள் வெயிட் பண்ணணும். சரிங்களா? எவ்வளோ எம்பி அதெல்லாம் கேட்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் செம்ம ஒர்த்து கைஸ். இதுக்கெலாம் நீங்கள் 10/10 ரேட்டிங் கொடுக்கலாம். செம்ம ஒர்த்து. அது கொஞ்சம் எம்பி ஆகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வைஃபை போட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் இது ஆகி முடியும். சரிங்களா? அவரே டக்குன்னு வீடியோ முடிச்சுட்டு போகணுங்க. ஓகே. இப்போ இதில் வந்து நீங்கள் இப்படி ஓகே கொடுத்துருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அதுமாதிரி நீங்கள் எப்படி இந்த மவுஸ் எடுத்துகிட்டு வரணும் தெரியுமா? இந்த சைடில் ஒரு மவுஸ் பட்டன் ஒன்று பாருங்கள். இப்போயே சொல்கிறேங்க, தெரியாதவங்க ஸ்கிப் பண்ணுறீங்க. இங்கே சைடில் ஒரு மவுஸ் பட்டன் இருக்குதுல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மவுஸ் ஆஃப் ஆகும், ஆன் ஆகும். அதில் வந்து ஆன் பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரீனை திருப்புற மாதிரி பண்ணிங்கன்னா இது மாதிரி ரொட்டேட் ஆகும். அதுமாதிரி இது இருக்குதுல்ல, இங்கே பாருங்கள். இது இருக்குதுல்ல, இது வந்து ரைட் கிளிக்கு, லெஃப்ட் கிளிக்கு. இது வந்து இதை அழுத்தினா இருக்கிற எல்லா பட்டனும் மறைஞ்சிடும். இதை தவிர இது மறுபடியும் அழுத்தினா மறுபடியும் வந்துடும். இது வந்து இன்வென்ட்ரி. இது வந்து அதை F3 மெனு. சரிங்களா? அதாவது இது என்னன்னு காட்டுறேன். இதில் வந்து இந்த பட்டன் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த குவார்டினேட்ஸ் இதெல்லாம் தெரியும். நீங்கள் வேர்ல்டுக்குள்ளே போனால் தான் தெரியும். இது வந்து சேட்டு பட்டனு, இது வந்து கீபோர்டு பட்டனு. இதை அழுத்தி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து டேபு. சரிங்களா? அதுவுமே இது வந்து மவுஸு. அதுக்கப்புறமேலு நீங்கள் எப்படி இந்த பட்டன்ஸ்லாம் நவுத்தணும் தெரியுமா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்டு கஸ்டம் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருங்க. அதாவது இங்கே பாருங்கள், இந்த ஒரு இது இருக்குதுல்ல, இதை கொடுத்துட்டு அதுமாதிரி இதுங்க ரைஸ். நான் வெளியே போயிட்டு பண்ணுறேன் உங்களுக்கு. பாருங்க, இது இருக்கா, இதை கொடுத்துட்டு அதுமாதிரி கஸ்டம் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். இதை வந்து நீங்கள் இதை நவுத்திக்கலாம், கையை வச்சு நவுத்துக்கணும். சரிங்களா? இதை வந்து நவுத்தி நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு டிஃபால்ட்டாக வச்சுக்கிறேன். எப்படி சேவ் பண்ணணும்னா இதை அப்படி மறுபடியும் அதை கொடுத்துட்டு சேவ் இருக்குதுல்ல, அதை கொடுத்துட்டு சேவ் அண்ட் எக்ஸிட்டு, அவ்வளோதான். இப்போ என்னடானா அது வந்து இதாக இருக்கும். இப்போ நீங்கள் எப்படி வேர்ல்டை கிரியேட் பண்ணணும்னா
ஓகே. இப்போ நீங்கள் எப்படி வேர்ல்டு க்ரியேட் பண்ணணும் தெரியுமா? சிங்கிள் பிளேயர் இருக்குதுல்ல, அதை கொடுத்துக்கணும். பிஎஃப் ஜோக்கர் நான் பண்ணுறது அப்படியே பண்ணு. அதுமே கிரியேட் வேர்ல்டு இருக்குதுல்ல, அது கொடுத்துக்கணும். அதுக்கப்புறமேலு ஒரே நிமிஷம் இருங்க காய்ஸ், ஒரே நிமிஷம். பிஎஃப் ஜோக்கர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணு. புதுசாக யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஏன்னா நான் யூடியூப்க்கு ரொம்ப புதுசு. இதில் வந்து நீங்கள் ஹார்ட் கோரு, அதுமாதிரி சர்வேவலு, அதுமாதிரி க்ரியேட்டிவ் எது வேணால் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமே இது வந்து நார்மலாக ஹார்டாக டிஃபிகல்ட்டி, நார்மல் ஹார்டு ஈஸி, இது 3 இருக்குதா. அதுமேலு இது வந்து கமெண்ட்ஸு, அதாவது இப்போ /give /game அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுமாரி இது வந்து சீடு வந்து இங்கே போடணும் ப்ரோ. அதுமேலே இது வந்து சூப்பர் ஃப்ளாட் வேர்ல்டா இல்லை வேறு ஏதாவது அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி இது வந்து செஸ்ட்டு, போனஸ்ட்டு செஸ்ட்டு, சரிங்களா? அதுமாதிரி இதில் போய் பார்த்தீங்கன்னா இதில் டேட்டா பேக்ஸு, இது வந்து அடுத்த மாரி சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் இந்த இடத்துல தான் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் இப்படி பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன இது வேணாலும் டைப் பண்ணிக்கல வேர்ல்டு பேர். அதுமாதிரி க்ரியேட் நியூ வேர்ல்டு இருக்குதுல்ல, அது இப்படி கொடுத்திங்கன்னா இப்படி க்ரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். அது நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும், அப்போ தான் க்ரியேட் ஆகி முடியும். அவ்வளோதான். நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா ஜாவா எடிஷன் வந்தாச்சு. இப்படி முன்னாடி போகணுன்னா இந்த பட்டனு, பின்னாடி வரணுன்னா இந்த பட்டனு, இந்த பக்கம் போகணுன்னா இந்த பட்டனு, இந்த பக்கம் போகணுன்னா இந்த பட்டனு. அதுமாதிரி ஷிஃப்ட் கொடுக்கணுன்னா இந்த பட்டனு, இன்வென்ட்ரினா இந்த பட்டன், சரிங்களா? ஏதாவது இப்போ பாருங்களேன், ஏதாவது இப்போ பிளாக் ஏதாவது ப்ளேஸ் பண்ணணுன்னா இந்த பட்டன், உடைக்கணுன்னா இந்த பட்டன், இந்த பட்டன் அழுத்துனீங்கன்னா எல்லாமே மறைஞ்சிரும். அதுக்காம இதை அழுத்தினா இன்வென்ட்ரி. அதுமாரி இங்கே பாருங்கள், இதை அழுத்தினா உங்களுக்கு குவார்டினேட்ஸில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இருங்க, இங்கே பாருங்கள், இருங்க காட்டுறேன், ஒரே செகண்ட். இங்கே பாருங்கள், இது என்ன குவார்டினேட்ஸு இதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமேலு இங்கே பாருங்கள், இந்த மொபைல் பேக் ஸ்பேஸ் அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுது. இல்லை ஓப்பன் லேண்டு என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இது வந்து செட்டிங்ஸு, ரிசோர்ஸ் பேக்கில் இருக்குது, அதில் எப்படி ஆட் பண்ணணும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பார்ட் 2 என்ன கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் அந்த லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் கொடுங்க. நான் ரொம்ப பேசிகிட்ருக்கிறேன். இதாங்க வீடியோ ஸ்டெப்பு. இங்கே அது கரெக்டாக பண்ணிங்கன்னா வரும், தப்பாக பண்ணிங்கன்னா வராது. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இது முக்கியமாக பிஎஃப் ஜோக்கருக்கு போகணும், கமெண்ட் பண்ணணும். டாட்டா பாய்.